வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் நிகழ்தகவு டாப்பிக்கில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைப் நார்மலாக நிகழ்தகவுனா என்ன, அதோட விளக்கங்கள்லாம் சொல்லிவிட்டு முதல் டைப்பில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்ட்டு ரெண்டாவது டைப் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா காயின்ஸ், நாணயங்களை வச்சு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்போ பார்க்க போகிறது டைப் 3. டைப் 3ல் எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா பகடைகள், டைஸ் அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். டைஸை யூஸ் பண்ணி நிகழ்தகவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, டைஸை யூஸ் பண்ணி தனிப்பட்ட முறையிலையும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அதை நம்ம 2 டைப்பாக வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ப்ராபபிலிட்டியில் டைஸை யூஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு. நாணயங்களில் 3 வகையாக சொல்லியிருப்போம். 1 நாணயம், 2 நாணயம், 3 நாணயம்னு. டைஸ்லேயும் அதே மாதிரி 3, 1 பகடை, 2 பகடை, 3 பகடை வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முதல்ல 1 பகடையை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கூறுவெளி என்ன அப்படின்னா மொத்தம் 6. ஏன்னா பகடைக்கு 6 பக்கங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ N(S) கூறுவெளியுடைய வேல்யூ 6. அவங்க 1 பகடைன்னு சொல்கிறாங்கனாலே நம்ம இப்போ பையில் என்ன நம்பர் போட்டுக்கலாம் அப்படின்னா 6 போட்டுக்கலாம். சப்போஸ் 2 பகடையை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 1,1 1, ஏன்னா முதல் பகடையில் 1 விழுது அப்படின்னு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோன்னா ரெண்டாவது பகடையில் 1 2 3 4 5 6ன்னு கிடைக்கலாம். அந்த மாதிரி முதல் பாடையில் 2 விழுதுன்னு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாவது பாடையில் 1 2 3 4 5 6ன்னு கிடைக்கலாம். ஸோ இதே மாதிரி 6,6 வரைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 36. ஸோ 2 பகடைன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே N(S) என்ன வந்துடும் அப்படின்னா 36ன்னு வந்துடும். 2 பகடைன்னு சொல்லணும் இல்லை, 1 பகடையை 2 முறை உருட்டுறோம் அப்படின்னு சொன்னாலும் N(S) என்ன தான் வரும் அப்படின்னா 36 தான் வரும். சரிங்களா? இது அடுத்தது 3வது 3 பகடையை வச்சு கேட்குறாங்கன்னா 3 பகடையை வச்சு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ 3 பகடையை வச்சு வரும்போது N(S) 216. 3 பகடையை வச்சு கேட்கும்போது நமக்கு ஸ்கூல் லெவலில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், அதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துடலாம். இது தேவையில்லை. சரியா? அப்போ பாருங்கள், 1 பகடைனா 6, 2 பகடைனா 36, 3 பகடைனா 216. இது எப்படி சொல்லலாம்னா 1 பகடைனா 6 பவர் 1, 2 பகடைனா 6 பவர் 2, 3 பகடைனா 6 பவர் 3. ஏன் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க டக்குன்னு கொஸ்டின் என்ன கேட்டுருவாங்கன்னா 7 பகடை உருட்டும் போது கூறுவெளி என்ன, இல்லை மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ 7 பகடைன்னும் போது 6 பவர் 7. இதே மாதிரி தான் நாணயத்துக்கும் சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இதில் முதல் கேள்வி பாருங்கள். சீரான பகடை ஒன்று உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு. அப்போ ஒரு பகடை உருட்டுறோனாலே N(S) வந்து 6, 1 பகடைன்னு சொல்லியிருக்கிறதால. கரெக்டாக? அப்போ மேலே என்ன வரணும் அப்படின்னா இரட்டைப்படை எண். 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறது இரட்டைப்படை என்னது? 2 4 6, மொத்தம் 3 சான்ஸ் இருக்குது. அப்போ 3/6 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1/2. சரியா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பகடை ஒன்று உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஒரு பகடைனாலே 6, அதில் பிரச்சனை இல்லை. பகா எண் 6க்குள்ளாடி இருக்கிற பகா எண் எது? 2 3 5. அப்போ மொத்தம் 3 பகா எண்கள். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 2 3 6 1/2. இப்போ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன். பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? 3 போயிடுச்சு, அதுவும் மீதி 3 தான் அப்படின்னு கிடையாது. 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ 4 6 மட்டும்தான் இதில் வரக்கூடிய பகா எண்கள். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 2/6 வந்திருக்கும். ஸோ 1 2 3 2 6ன்னு வந்திருக்கும். நம்ம புரியுதா? கொஞ்சம் பகு எண் பகா எண் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. 3வது கேள்வி. 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 பகடையின் முகங்களிலும் ஒரே எண் தோன்றுவதற்கான நிகழ்தகவு. 2 பகடைனாலே நம்ம பையில் என்ன போடணும்னு சொன்னோம்? 36. ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பர்னா டபுள். இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த 2 முகங்களிலும் ஒரே எண்ணுங்கிறத சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுளெட் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லுவாங்க. ஸோ டபுளெட் அப்படின்னும் போது 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? 6 சான்ஸ் இருக்குது. 1 6 6 6 36. அப்போ ஆன்சர் 1/6. புரியுதுங்களா? அடுத்ததான் 4வது. 2 பகடை உருட்டப்படுகிறது. அவ்வாறு உருட்டப்படும் பொழுது பகடையின் முகங்களில் தோன்றும் எண்களின் கூட்டுத்தொகை 8ஆக இருக்க நிகழ்தகவு. கூட்டுத்தொகை என்னவா வரணும் அப்படின்னா 8 வரணும். அப்போ கரெக்டாக 8 வரணும் அப்படின்னும் போது என்னென்ன சான்ஸ் இருக்குது? இது பாருங்கள். 2 முதல் லைனில் 1,6 கூட்டினா கூட 7 தான் வரும். அதில் முதல் லைனில் எதுவுமே வராது. ரெண்டாவது லைனில் 2 6 கூட்டினா 8. அடுத்த லைனில் 3 5 4 4 5 3 6 2 இதெல்லாம் கூட்டினா 8 வருது பாருங்கள். நீங்கள் இந்த 36 டக்குன்னு யோசிச்சா கூட போதும், எழுதி வச்சுட்டிங்கன்னா கூட சொல்லலாம். 2 பகடை ரொம்ப ரேராக தான் கேட்பாங்கம்மா. நாணயங்கள் சீட்டு கட்டலாம் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இருந்தாலும் பகடையிலேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் தெரியாமல் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் எடுத்திருக்கேன். அவன் மொத்தம் 5 சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் 5/36. புரியுதுங்களா? இப்போ இதே அவங்க கூட்டுத்தொகை கரெக்டாக 8ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், 8ஐ விட குறைவாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? 8ஐ விட கம்மியாக இருக்கிற எல்லா செட்டையும் எடுத்துக்கணும். போதாத்துக்கு 1,1 8 விட கம்மி, 1,2 8 விட கம்மி, 1, அந்த மாதிரி 8 விட கம்மியாக இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்தது 5. 2 பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில் பகா எண் தோன்றுவதற்கான நிகழ்தகவு. எங்கே ஃபஸ்ட்டு பகடையில் பகா எண் வரணும்னு சொல்கிறாங்க. 2 பகடைன்றதால மொத்தம் 36. முதல் பகுதியில் பகா என்ன பாருங்கள் 2. 2 வச்சு வரக்கூடிய இது எல்லாமே, 3 வச்சு வரக்கூடிய எல்லாமே, 5 வச்சு வரக்கூடிய எல்லாமே. அப்போ 6, 12 மொத்தம் 18. ஓர் 18 ஈர் 18. அப்போ ஆன்சர் 1/2. ஸோ கேள்வி அவங்க பகாயனை வச்சு கூட கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 6வது கேள்வி பாருங்கள். 3 பகடை வச்சு சொன்னோம்ல, 3 பகடையை வச்சு கேட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான் உண்டு. அதுவும் பழைய புக்கில் இருந்துச்சு, புது புக்கில் அது கிடையாது. இருந்தாலும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது 3 பகடைகளும் ஒரே எண் தோன்றுவதற்கான நிகழ்தகவு. அப்போ 3 பகடைனாலே கீழே என்ன போட்டுக்கணும் 216. 3த்துலேயும் ஒரே நம்பர்னா பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாத்துலேயும் அதே நம்பர். அப்போ அப்படின்னா 6 சான்ஸ் தான் இருக்குது. 1/6, 3/6 18, மீதி 3, 6 36. ஸோ ஆன்சர் 1/36. 3 பகடையை வச்சு கேட்கணுன்னா இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. 2 பகடையை வச்சு ஒரு பகடையை வச்சு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். 2 பகடையை வச்சு தான் நிறைய கேள்விகள் கேட்க முடியும். சரிங்களாமா? ஸோ மாடலுக்கு ஒரு 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறேன். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, ஒரு பகடை உருட்டப்படுகிறது. அவ்வாறு உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் ஒற்றைப்படை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கேள்வி எண் 2, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அவ்வாறு உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண் 4ஐ விட பெரிய எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கேள்வி எண் 3, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அவ்வாறு உருட்டப்படும் பொழுது 2 முகங்களிலும் தோன்றும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கேள்வி எண் 4, 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 பகடைகளின் முகங்களிலும் தோன்றும் எண்களின் பெருக்கற் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கேள்வி எண் 5, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது முகங்களில் தோன்றும் எண்களின் கூடுதல் 37ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களாமா? இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் கீழே ஆன்சர்ஸ் என்னன்ற சொல்லுங்கள். சொல்லியிருக்கிற 5 கேள்விகளுமே புது புத்தகத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகள். நான் அடுத்ததான் உங்களுக்கு நிகழ்தகவு டாப்பிக்லேருந்து ஒரு 30 கேள்விகள், இன்னும் எனக்கு 2 டைப் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 டைப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிகழ்தகவு டாப்பிக்லேருந்து ஒரு 30 கேள்விகளை வச்சு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? தேங்க்யூ.